வெண்ணிலா கோவில பெரிய பிரச்சனை பண்ணனால உடனே போலீஸ் விஜய் கோவிலுக்கு வர சொல்றாங்க. விஜய் கோவிலுக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து நியூஸ்ல சாரதா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பாக்குறாங்க. நம்ம காவியோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனேவும் நம்ம அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டு இருக்கோம். அவ கவலைப்படாம அங்க உட்காந்து அப்பளம் வித்துக்கிட்டு இருக்காடி. அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. அமுனா சாரதா வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு நியூஸ பாக்குறாங்க. பார்த்துட்டு போற போக்க பார்த்தா போலீஸே விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போலுக்க. நிவின் வந்து காவேரியோட போயிருவாரு. அப்ப நம்ம நிலைமை என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே இதை நடக்க விடக்கூடாது, அம்மா கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க. அம்மா, விஜய் மேல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியலமா. அவர் காவேரி தான் வேணும்னு இங்கே இருந்தாங்கல்ல. அப்படி இருக்கும்போது விஜய் மேல தப்பு இருக்காதுமா. அந்த வெண்ணிலா தான் ஏதோ ஃப்ராட் பண்ற மாதிரி தெரியுதுமா. விஜயும் காவேரியும் சேர்த்து வைக்கணுமா. காவேரி பிறகு விஜய் போயிட்டா அவ வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி நடிக்கிறாங்க. விஜய்க்கு சப்போர்ட்டா சாரதா கோவிலுக்கு வராங்க. வந்துட்டு சார், இந்த 2 பேர் இருக்காங்களே, 2 பேரும் இவங்க என் பொண்ணு பழி வாங்குறதுக்கு எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் தூண்டதுனாலதான் இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. என் பொண்ணு முறைப்படி தாலி கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம அவங்க 2 பேரும் ஒப்பந்தம் போட்டு ஒண்ணும் கல்யாணம் பண்ணல அப்படி சொல்றாங்க. உடனே வெண்ணிலா, நீங்க அவனுக்கு ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணதுனாலதான் பிரிச்சு கூட்டு போனீங்களே, இப்ப என்ன மாத்தி பேசுறீங்க அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. யார் சொன்னா அப்படி? நாங்க ஒண்ணும் அப்படி கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. இந்த நேரத்துல உடனே என் மருமக வந்து ரொம்ப நல்லவர் சார். அவங்க வந்து இந்த பொண்ணு வீட்டுல வச்சு வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சதுனால அந்த பிரச்சனை எல்லாம். மருமகன் ரொம்ப முக்கியமான பையன் சார். எந்த பொண்ணுக்கும் துரோகம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த பொண்ணுனாலதான் இப்ப கூட என் பொண்ணும் மருமகனும் பிரிஞ்சிருக்காங்க. இந்த பொண்ணு குணமாகணும்னு சொல்லிட்டு தான். மத்தபடி அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல சார் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு போலீஸ், என்னமா இவங்க பேசுறதுலாம் உண்மையா, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட கேக்குறாங்க. வெண்ணிலா ஷாக்கா நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.